மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 29 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, பசுபதி கேட்குறாரு, இப்போ அந்த ரகுராம நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு ஐடியா. பேசாப்புல அந்த வீட்டில் உள்ளவங்களை யாரையாவது தீட்டு கட்டுட்டா என்ன அப்படின்ட்டு அந்த கார்த்தி கேட்குறாரு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீ கிழிச்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் உள்ளதை நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கார்த்தி கேட்குறாரு, என்னத்தை செய்ய போறீங்க அப்படின்னு. அப்போ பசுபதி கேட்குறாரு, ஆமாம்மா புவனேஸ்வரி என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, பஞ்சாயத்தில் என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையுமே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே என்னெல்லாம் தயார் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் தயார் பண்ணிட்டேன். நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பசுபதி சொல்கிறாரு, கண்டிப்பாக நீ நல்ல முடிவு எடுத்திருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு புவனேஸ்வரி அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவா வந்துட்டு நேராக ரகுராம கூப்பிடுறாங்க, அண்ணா இது மாதிரி கோவில் திருவிழா சம்மந்தமா உங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி இதை பார்த்துட்டு வருஷம் இந்த பிரச்சனைய கண்டிப்பா புவனேஸ்வரி எடுப்பான். போன வருஷம் நடந்த பிரச்சனையில என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலையே, பயமா இருக்கே அப்படின்னு ஜானகி பதட்டத்துல இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மாயா இங்கேருந்து வந்துட்டு ஜானகியை பார்த்து, பெரியம்மா என்ன பெரியம்மா ரொம்ப பதட்டத்துல இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, மாயா இன்னைக்கு அந்த புவனேஸ்வரி என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. மாயை கேட்குறாங்க, ஏன்ட்ட என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, வருஷம் அந்த பஞ்சாயத்து சேர்ல யார் உட்கார்றது அப்படின்னு பிரச்சனையாகும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில புவனேஸ்வரிக்கு ரகுராம் என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, தான் பொண்ணு அவருக்கு கட்டி கொடுக்கறதா வாக்கு கொடுத்தாரு. ஆனா இங்க நடந்த பிரச்சனையை பத்தி உனக்கு தெரியும், அந்த கல்யாணம் நடக்கல. கண்டிப்பா புவனேஸ்வரி இந்த பிரச்சனையை கொண்டுட்டு வருவா. இதனால என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, பெரியப்பாவுக்கு இந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும், நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இல்ல இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ரகுராம் அவரை யாராவது அவமானப்படுத்தி பேசினா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கே அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, பெரியப்பாவுக்கு அந்த சுச்சுவேஷன்ல புவனேஸ்வரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அது வேற சுச்சுவேஷன், அப்ப அவர் இருந்த கெத்தே வேற. ஆனா இப்ப அந்த புவனேஸ்வரி கிட்ட கை கட்டி நிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காரு. ஏன்னா அந்த புவனேஸ்வரிக்கு கொடுத்த வாக்க அவரால் காப்பாற்ற முடியல. அதனால என்ன நடக்க போகுதோ தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா இங்கே இருந்து பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்க போனா பெரியப்பாவுக்கு கொஞ்சம் பலம் வந்த மாதிரி இருக்கும்ல, நம்ம போகலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகியும், ஆமா மாயா நீ சொல்றதும் சரிதான், இங்க இருந்து பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, மாயாவும் ஜானகியும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப பாட்டி நேரா ஜானகிட்ட, ஜானகி எங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க, ஜானகி சொல்றாங்க, அத்தை அவர் பஞ்சாயத்துக்கு போயிருக்காருல்ல, அதான் அவருக்கு ஆறுதலா போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாயா தான். தேவையில்லாம ரகுராம் போற இடத்துக்கு இந்த மாயா போனா கண்டிப்பா புவனேஸ்வரி பல விஷயங்களை கொண்டுட்டு வந்துட்டு ரகுராமுக்கு பிரச்சனையை உண்டாக்க நினைப்பா. அதனால மாயா போக வேணாம், மாயா இங்கேயே இருக்கட்டும், நீ போயிட்டு வா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகி மாயாவை பார்த்து, மாயா உன் மேல தப்பு இல்லைன்னாலும் அத்தை சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, நீ போனீன்னா கண்டிப்பா உன்னை வச்சு ஒரு பிரச்சனையை உண்டாக்குவாங்க, அதனால நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகி வந்துட்டு ரகுராமோட பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பசுபதி கேட்குறாரு புவனேஸ்வரி கிட்ட, புவனேஸ்வரி அப்படி என்ன ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்கண்ணா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து 2 பேர் வராங்க. அவங்கள பார்த்ததோட புவனேஸ்வரி அவங்க கிட்ட, இங்க பாருங்க இன்னைக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, மேடம் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்க ரெடியா இருக்கோம். அந்த ரகுராம் வந்ததோட அவர்கிட்ட கேட்குற கேள்வியில என்ன பண்ண போறாருன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒருவேளை நான் நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு இதை விட அதிகமான பணம் வரும் அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும், நீங்க பாருங்க மேடம் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பசுபதி கேட்குறாரு, புவனேஸ்வரி அப்படி என்னதான் நீ முயற்சி பண்ற அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா ஒரு நிமிஷம் பொறுத்திருந்து பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேரா பஞ்சாயத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சேர் இருக்கு. அந்த சேரை சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, புவனேஸ்வரி உன் திட்டம் அற்புதமான திட்டம் தான், இப்பதான் புரியுது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு நேரம் இருந்து இதை தான் புரிஞ்சுக்கிட்டியா அண்ணா அப்படின்னு.
அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, வருஷம் வருஷம் திருவிழாவில் யார் இந்த கோவிலுக்கு முன்னெடுத்து செய்கிறது அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு நல்லது செய்கிறவங்க தான் பஞ்சாயத்து தலைவராக இந்த சேரில் உட்காரணும் அப்படின்னு இருக்கு. போன வருஷம் நடந்ததில் ரகுராமையா புவனேஸ்வரிக்கு விட்டு கொடுத்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு அவங்களோட முடிவை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, போன வருஷம் நடந்த பஞ்சாயத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க? இது மாதிரி ரகுராம் அவரோட பொண்ணை எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க திட்டம் போட்டு அவங்க பையனுக்கே அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு பஞ்சாயத்து சேரில் உட்காரணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, என்ன புவனேஸ்வரி சொல்கிற அப்படின்னு. அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க, இங்கே பாருமா ஜானகி, பஞ்சாயத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள்லாம் இடையில பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, ஆமாம், புவனேஸ்வரி அம்மா சொல்கிறதுலையும் எந்த தப்பும் இல்லையே. போன வருஷம் ரகுராம் ஐயா அவரோட பொண்ணை இவங்களோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்தாங்க. ஆனால் அந்த வாக்கை அவங்க நிறைவேற்றலை. அப்போ ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. அதனால ரகுராம் ஐயா இனிமே அந்த சேரில் உட்காரக்கூடாது, அவருக்கு உட்கார தகுதி இல்லை. கொடுத்த வாக்க ஒழுங்கா பண்ணாதவர் எப்படி இந்த சேரில் உட்கார முடியும் அப்படின்னு கேட்க, அப்போ ரகுராம் டக்குன்னு, இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிற இதுக்கு நான் சரின்னு ஒத்துக்கிறேன். இந்த பஞ்சாயத்து சேரில் உட்கார்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. நான் கொடுத்த வாக்க மீறிட்டேன். அதனால இனிமே நான் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு ஜானகி, என்னங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் ஜானகியை பார்த்து முறைக்க, அப்போ ஜானகி அமைதியாக இருக்காங்க. அப்போ ஜானகி நினைக்கிறாங்க, நம்ம நினைச்ச மாதிரி இந்த புவனேஸ்வரி அவ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டாளே அப்படின்னு. அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க, இங்கே பாருங்க, புவனேஸ்வரி தான் இனிமே சேரில் உட்கார போகிறாங்க. ரகுராம் ஐயா இனிமே பஞ்சாயத்து தலைவர் இல்லை, நான் ஒதுங்கிடுறேன்னு சொல்லிட்டாரு. புவனேஸ்வரி அம்மா தான் இந்த சேரில் உட்கார போகிறாங்க. இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ அங்கே உள்ளவங்க, எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, புவனேஸ்வரி அம்மாவே உட்காரட்டும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ இன்னொருத்தவங்க, இல்லை, ரகுராம் ஐயா தான் இதுக்கு தகுதியானவர், கண்டவங்கெல்லாம் இதில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகுது. அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ரகுராம் ஐயாவுக்கும் புவனேஸ்வரி அம்மாவுக்கும் தான் தகுதி இருந்துச்சு. ரகுராம் ஐயா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. அதனால இந்த சேரில் உட்கார்றதுக்கு புவனேஸ்வரி அம்மாவுக்கு தான் தகுதி இருக்கு, நீங்களே உட்காருங்க அப்படின்னு சொல்லத்தோட புவனேஸ்வரி நேராக ரகுராம் பக்கத்தில் போயிட்டு, என்ன ரகுராம், முதல் முறையாக என்கிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல ரகுராம் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு ஜானகிக்கு வருத்தம் தாங்க முடியல. அப்போ சிவாவும் ரகுராம் கிட்ட பேச முயற்சி பண்ண, அப்போ ரகுராம் கையமர்த்தி பேசாதன்னு சொல்கிறாரு. புவனேஸ்வரி நேராக ரகுராமை பார்த்து, முதல் முறையாக நீ என்கிட்ட தோத்து தலை குனிஞ்சு நிற்கும் பொழுது எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரகுராம். இனிமே இந்த புவனேஸ்வரியோட ஆட்டத்தை மட்டும்தான் நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரகுராமிக்கு எதிர்க்கவே போயிட்டு சேர் எடுத்து போட்டு பஞ்சாயத்து தலைவராக உட்கார்றாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, இனிமே புவனேஸ்வரி அம்மா தான் பஞ்சாயத்து தலைவர், அவங்க சொல்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம ஏற்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பசுபதி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பசுபதி நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, புவனேஸ்வரி அம்மா தங்கச்சி, உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு தாமா நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. புவனேஸ்வரி நேராக கார்த்தியை கூப்பிட்டு, கார்த்தி, உன் சைடு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னி சொல்லுப்பா அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த தனாவை அந்த கதிர் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டான், நானும் தனாவும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம் அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுட்டு ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ புவனேஸ்வரி நேராக ரகுராமை பார்த்து, என்ன ரகுராம், உன் பொண்ணு கார்த்தியை உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்கா, இந்த விஷயம் தெரியாமையா இருந்த இத்தனை நாளும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் ஷாக் ஆகி, இங்கே பாருங்க, என் பொண்ணு இது வரைக்கும் யாரையும் காதலிச்சது கிடையாது, நான் சொன்ன பையனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை, நானும் தனாவும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம், அவளுக்கு நான் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன், அதோட இங்கே பாருங்க ஃபோட்டோஸ், நானும் அவளும் காதலிச்சது போது எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்க, இதை பார்த்துட்டு ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ரகுராம் இது, உன் பொண்ணும் இந்த பையனும் உயிருக்கு உயிராக விரும்பியிருக்காங்க, ஆனால் கடைசியில் அந்த பையனை உன் பொண்ணு ஏமாத்தியிருக்கா, ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏமாத்தினா என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்போ ரகுராம் அமைதியாக இருக்காரு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன ரகுராம் அமைதியாக இருக்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, என் பொண்ணு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி உன் பொண்ணை இப்பயே கூப்பிடு அப்படின்னு சொன்னதோட ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க.
ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, புவனேஸ்வரி, இந்த சேர்ல உட்காந்ததோட உன் ஆணவத்தை பயன்படுத்தாத, தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்காத அப்படின்னு. அதுக்கு அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் நியாயமா தான் சொல்றேன், வேணா இங்க உள்ளவங்க கிட்ட கேட்டுப்பாரு. கார்த்தி ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணு அவனை ஏமாத்திருக்கு. அப்ப ஏமாத்தின பொண்ணுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்ப உடனே அந்த தனாவை வர சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகிக்கு பயம் தாங்க முடியல. ஜானகி நேரா வந்துட்டு தனாவுக்கு கால் பண்றாங்க. தனா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா தனாவை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்ப தனாவும் சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். மாயா இங்கேருந்து வந்து தனா கிட்ட, தனா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, என்னை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. கார்த்திக் சார் வந்துட்டு ஏதோ என் மேல பிராது கொடுத்துருக்காராம் அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. மாயா நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, கண்டிப்பா கார்த்தி அவனோட ட்ரிக்கை பயன்படுத்தி உன்னை அடையிறதுக்காக தான் ட்ரை பண்ணுவான். தயவு செஞ்சு அவனோட வலையில விழுந்துராத அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன் மாயா, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனா நேரா பஞ்சாயத்துக்கு வராங்க. தனா பஞ்சாயத்துக்கு வரதை பார்த்துட்டு எல்லாருமே தனாவை தான் பாக்குறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா தனாவை பார்த்து, தனா வந்துட்டியா, உன்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. தனா நேரா அவங்க அப்பா ரகுராம் கிட்ட போயிட்டு, அப்பா என்னாச்சுப்பா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகியும் பயத்துல இருக்காங்க. தனா சரின்னு சொன்னா ரகுராமுக்கு இது ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா தனாவை பார்த்து, வாதனா, போன வாட்டி உன்னை என்கொயரி பண்ண போது யாருமே உன்கிட்ட சரியா விசாரணை பண்ணவே இல்லை. ஆனா நான் இந்த வாட்டி உன்கிட்ட விசாரணை பண்றேன். நீ உண்மையை சொல்லு, கார்த்திய காதலிச்சியா இல்லையா அப்படின்னு. அப்ப தனா ரொம்ப அதிர்ச்சியாகி அமைதியா நிக்க. அப்ப ரகுராம் நேரா தனா கிட்ட, சொல்லு தனா, இவனை உனக்கு நிச்சயம் பண்ண பிறகுதானே உனக்கு கார்த்தியை பிடிக்கும், கார்த்தியை தெரியும் அப்படின்னு. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, இல்லப்பா, அதுக்கு முன்னாடியே நான் கார்த்தியை காதலிச்சேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமுக்கு அப்படியே செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, பாத்தீங்களா, செஞ்ச தப்ப தனாவே ஒத்துக்கிட்டா, இதுக்கப்புறம் என்ன, தனா மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நிரூபணம் ஆச்சு. கார்த்திய தனா ஏமாத்திருக்கா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, நான் கார்த்திக் சாரை ஏமாத்தல, எனக்கு நடந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல, இதுல எப்படி நான் தப்பு செஞ்சதா இருக்கும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படி நீ தப்பு செய்யல அப்படின்னா கதிர் போட்ட தாலியை கைட்டி அவன் கையில கொடுத்துட்டு கார்த்திகையில நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு கதிர் தாலி கட்டிட்டான் அப்படின்னு அவன் பின்னாடியே போயிட்டியல்ல, அப்ப ஓ மேலதான் தப்பு. நீ தான் வந்துட்டு கார்த்தியை ஏமாத்தி இருக்க, ஏமாத்தினவங்களுக்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா கடைசியில நீ என்னை ஏமாத்திட்டியல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு நான் என்னைக்குமே துரோகம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு அமைதியா நிக்கிறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா சாட்டையடி உண்டு அப்படின்னு தெரியும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சாட்டையடியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா நீ சொல்றதும் சரிதான், தனக்குள்ள சாட்டையடியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம், அதன்படி தப்பு செஞ்ச தனாவோட அப்பாவுக்கு தான் இந்த சாட்டையடி அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம வந்துட்டு கட்டி போடுறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ரகுராமுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, ரகுராம், முதலா என் முன்னாடி தோத்து போயிட்டு சாட்டையடி வாங்க போற, இனிமே என்னுடைய ஆட்டத்தை பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்ப சமயா வந்துட்டு சாட்டையடி வந்துட்டு ரகுராமுக்கு கிடைக்குது. ரகுராம் வந்துட்டு கண் கலங்கி நிக்க. அப்ப ஜானகி வந்துட்டு நேரா தனாவை பார்த்து, தனா என்ன காரியண்டி பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் என்னம்மா பண்றது, அவங்க கேட்டதுக்கு இப்படி பதில் சொல்லிட்டேன், என்னாலதான் இன்னைக்கு அப்பா அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாருடி, அடியை விட உங்க அப்பா உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சாருடி, அந்த நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, அந்த புவனேஸ்வரி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா அந்த புவனேஸ்வரி எப்படிப்பட்ட வஞ்சகின்னு, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்ல, அப்ப தானா சொல்றாங்க, அம்மா அவங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, கார்த்திக் சார் இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே உன்னை அப்பா நம்புவாரா என்னன்னு தெரியல, ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காரு, வீட்டுல உள்ள எல்லாரும் மேலேயும் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு, இனிமே நம்ம குடும்பம் என்ன ஆக போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுகுறாங்க. அப்போ மாயா அந்த இடத்துக்கு வராங்க. மாயா வந்துட்டு ரகுராமுக்கு சாட்டை அடி நடக்க போறத பார்த்துட்டு மாயா வந்துட்டு தடுக்கிறாங்க. அப்ப சாட்டை அடிக்கிறவருன்ட்டு, ஏய் நீ தள்ளு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, என்ன இங்க உள்ளவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் நிக்கிறீங்களா, உங்களுக்காக அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருப்பாரு, ஆனா கடைசியில நீங்க எல்லாருமே இதை மறந்துட்டீங்கல்ல, இந்த ரகுராம் தான் உங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொன்னவரு, இந்த ஊருக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு, அப்படி இருக்கையில அவர் செய்யாத தப்புக்கு அவரை நீங்க எப்படி சாட்டையால அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல,
புவனேஸ்வரி நேரா மாயா பக்கத்துல வந்துட்டு, ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் இங்க பஞ்சாயத்து தலைவி, நான் சொல்றதுதான் இங்க நடக்கணும். இந்த ரகுராமோட குடும்பம் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கு. அதுவும் இந்த தனா வந்துட்டு கார்த்திய காதலிச்சு ஏமாத்திருக்கா. அப்ப இந்த தனாவுக்கு கிடைக்க வேண்டிய சாட்டையடி அவன் அப்பனான ரகுராமுக்கு தானே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயா சொல்றாங்க, ஏய் இன்னைக்கு நீ சேர்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஆணவம் படைக்காத. நீயும் என்னென்ன தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்க, இவ சொல்ற அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு ரகுராம் ஐயாவுக்கு இந்த தண்டனையை கொடுத்துறாதீங்க. அவர் எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க, ஆமாம்மா மாயா சொல்றதும் சரிதான். அவர் மேல எந்த தப்பும் இல்லாத போது அவரை எதுக்கு சாட்டையால அடிக்கணும்? கைத்தை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி டக்குன்னு, இங்க பாருங்க, இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவி நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, மத்தவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவியா இருந்துக்கோ, ஆனா எங்க ரகுராம் ஐயா தான் எங்களுக்கு முக்கியம். நீ மட்டும் தலைவியா இந்த சேர்ல உட்காந்துருக்கோ, நாங்க எங்க ரகுராம் ஐயா சொல்றதை தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட கயிறை பிரிச்சு அவுத்து விட, அப்ப ரகுராம வந்துட்டு மாயா வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, பெரியப்பா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம் எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு மாயாவுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அப்ப மாயா நேரா ஜானகியை பார்த்துட்டு, பெரியம்மா என்ன பெரியம்மா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னால என்ன பண்ண முடியும் மாயா, அந்த புவனேஸ்வரி ஆணவத்துல ஆடுறா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த புவனேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இன்னைக்கு பெரியப்பாவை அவமானப்படுத்துற அளவுக்கு வந்துட்டா. அப்ப இவளுக்கு நம்ம ஒரு தண்டனை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். நம்ம பாவம் பாவம்னு விட்டா கண்டிப்பா அவ நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிப்பா. இதுக்கு மேலேயும் அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, ஆமா அன்னைக்கே அவளை பார்த்து நான் எச்சரிச்சேன், என் குடும்பத்துக்கு இடையில வந்து நிக்காத அப்படின்னு. ஆனா திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனையை உண்டாக்குறதுலே இருக்கா, அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மாயாவோ சரி பெரியமா அப்படின்னு சொல்ல, தனா நேரா அவங்க அப்பாவை போய் பார்த்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்ல, அப்ப ரகுராம் எதுவுமே பேசாம அமைதியா, என்னை விட்டுரு, எல்லாரையுமே நான் நம்பினேன், ஆனா எல்லாருமே எனக்கு கடைசியில துரோகம் பண்ணிட்டியல்ல, இந்த வீட்டுல நான் மட்டும்தான் அனாதையா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அழுதுகிட்டு போறாரு. இதை பார்த்துட்டு ஜானகியும் தனாவும் துடிச்சு போறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் வந்துட்டு தான் நம்பினவங்க எல்லாருமே வந்துட்டு தன்னை பழி வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப சோகமா ரகுராம் அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்காரு. அப்ப தனா நேரா கார்த்திக் கிட்ட போயிட்டு, கார்த்திக் சார் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருதுனா, நீ எனக்கு கிடைக்கல இல்ல, அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இப்ப கூட நீ அந்த கதிரை உதறி தள்ளிட்டு என் கூட வந்தீங்கன்னா உனக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காது. ஆனா நீ கதிர் தான் உன் புருஷன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு இன்னுமே பல பிரச்சனைகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னதோட தனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தியோட உண்மையான ரூபத்தை பார்த்துட்டு நம்ம தனாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப கதிர் கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனா, இவங்கிட்ட எல்லாம் போய் பேசாதவா அப்படின்னு சொல்லிட்டு தனாவை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. அப்ப இதை பார்த்துட்டு கார்த்தி நினைக்கிறாரு, தனா அவனுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா, விடமாட்டண்டி ஒண்ண அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. புவனேஸ்வரி அவமானப்பட்டு நிக்கிறாங்க. ரகுராம எப்படியும் அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கடைசியில அவங்களுக்கு தான் அவமானம் கிடைச்சிச்சு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.